கால் சென்டர் வச்சு ஒருங்கிணைந்த வகையில் இந்த பாஜக செய்கிறது அப்படின்ற முக்கியமான குற்றச்சாட்டை ராகுல் காந்தி சொல்றார். அப்படின்னா வாக்காளர் பட்டியலிருந்து தனக்கு ஆகாதவங்களோட பெயரெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த பாஜக ஒரு கால் சென்டரை நடத்துகிறது. இந்த நாட்டில் எங்கோ ஏதோ ஒரு மூலையில் ஒரு கால் சென்டரா பல கால் சென்டரான்னு தெரியல. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறது ஒரே ஒரு உதாரணம், ஒரே ஒரு தொகுதி. அந்த கர்நாடகாவில் அந்த ஒரு தொகுதியில் மட்டும் அந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறாரு. இன்னும் இந்தியா முழுக்க இருக்கிற பல 100 சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்த வாக்காளர் பெயர் நீக்கம் சேர்ப்பு இரண்டும் எந்த அளவில் நடந்திருக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை இன்னும் மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ ராகுல் காந்தியே அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறார். இந்த தொகுதியில் இந்த 6000 சொச்சம் பேர் வாக்காளர்களையும் நீக்குவதற்கு நடந்த முயற்சி எங்களுடைய குறுக்கீட்டால் தடுக்கப்பட்டது. இல்லாட்டினா இவங்க யாரும் ஓட்டு போட்டிருக்க முடியாது. இதுவே மற்ற தொகுதிகளில் எப்படியெல்லாம் நடந்திருக்கும், அங்கே எவ்வளவு பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க ஏதோ ரேண்டமாக யாரோ சிலருடைய பெயர்களை நீக்கலை. எந்த குறிப்பிட்ட பூத்துகளில் காங்கிரஸுக்கு ஓட் ஷேர் அதிகமாக வந்திருக்கோ அந்த பூத்தில் தான் இவங்களோட டெலிஷன் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு 2018 வருஷம் நடந்த தேர்தலில் அந்த குறிப்பிட்ட 8 பூத்துகளில் காங்கிரஸ் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்குது, வெற்றி பெற்றிருக்குது. அந்த பூத்துகளில் குறி வச்சு தான் இவங்க வாக்காளர் பெயரை நீக்கியிருக்கிறாங்க. அதனால் இது டார்கெட்டட் டெலிஷன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ராகுல் காந்தி சொல்கிறார். ஸோ இதெல்லாம் இவர் முன்வைத்திருக்கிற குற்றச்சாட்டு. இப்போ ஓட்சோரி 1 ஃபஸ்ட்டு ரிவிலேஷன் அது ஒரு ஷாக்கு அப்படின்னாக்க இது அடுத்த கட்ட ஷாக்கு. சுதந்திர இந்தியாவில் நம்ம எப்போ வாக்களிக்க ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து தொகுத்து பார்த்தா கூட இவ்வளவு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததில்லை. ரொம்ப தெளிவாக ராகுல் காந்தி அதை நிரூபிக்கவும் செய்திருக்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் வழக்கம் போல் ட்விட்டரில் ஒரு 4 வரி விளக்கம், எந்த ஆதாரங்களும் இல்லை, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. 2023 கர்நாடக மாநிலத்தில் அந்த ஆலந்த் தொகுதியில் ராகுல் காந்தி சொல்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, அப்போ சிலர் அந்த வாக்காளர் பட்டியலில் ஃபேக்காக தன்னுடைய பெயர்களை நீக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்தது, அது சக்ஸஸ்ஃபுல்லான முயற்சி அல்ல. அந்த முயற்சியிலேயே கண்டுபிடிச்சி கர்நாடக தேர்தல் ஆணையம் தான் வழக்கே பதிவு பண்ணுச்சு. அதனால் ராகுல் காந்தி இந்த சொல்கிற குற்றச்சாட்டு ஆதாரமற்றது அப்படின்னு 4 வரி விளக்கத்தை சொல்லி தேர்தல் ஆணையம் முடிச்சுக்கிச்சு. மற்றபடி ராகுல் காந்தி ஆட்களையே கூப்பிட்டு வந்து நேரில் நிறுத்தியிருக்கிறார். அதுக்கு தேர்தல் ஆணையம் எந்த பதிலையும் சொல்லலை. இதே போல தான் ஏற்கனவே அந்த மகாதேவபுரா தொகுதியில் அவர் ஓட்சோரி விஷயத்தை முதல் தடவை ராகுல் காந்தி வெளிக்கொண்டு வந்த போதும் அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. அது ஒரு கேலி கூத்தான ப்ரெஸ் மீட், அது எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்கும்.